ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு ஓய்வின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தத்தளிப்பை மாற்றுகிற ஆண்டவர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன எழுதின புத்தகம் 51ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். தத்தளிப்பை நீக்குகிற மாற்றுகிற ஆண்டவர் சொல்லி பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஆதாரமாக பார்க்குற வார்த்தை தான் ஏசாயா 51:22. இன்றைக்கு இந்த தலைப்பில் நாம் வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம். தத்தளிப்பு என்று சொன்னால் என்ன? இந்த உலகத்தில் அநேக விதமான பாடுகள் மத்தியில், வேதனை மத்தியில் எல்லோரும் கடந்து செல்லலாம். ஒரு படிப்பு விஷயமா இருக்கலாம், ஊழி விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டமோ, ஒரு வியாதியோ, ஒரு சூழ்நிலையோ, ஒரு பிரச்சனையோ வந்தால் நிலை தடுமாறுகிற ஒரு அனுபவம் வரும். அதுதான் தத்தளிக்கிற அனுபவம். இந்த நிலை தடுமாறுகிற அனுபவம் தான் அநேகர் என்ன செய்யும்? தத்தளிக்க பண்ணும், தடுமாற பண்ணும். தத்தளிப்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல அர்த்தம் வரும். நிலை தடுமாறுகிற அனுபவம், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிற அனுபவம், சரியான முடிவெடுக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல காரியங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த பூமியில் பல நிலையில் பல விதங்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறாரு? அதெல்லாம் மாற்ற போகிறார். அப்போது தத்தளிப்புக்கிற அந்த நிலையை தேவன் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போது தத்தளிப்பை மாற்றுகிற ஆண்டவர் தலைப்பை என்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் படிப்பு விஷயத்தில் தத்தளிப்பை பார்க்கலாம், அல்லது வேலை விஷயத்தில் பார்க்கலாம், குடும்ப விஷயத்தில் பார்க்கலாம், தனிப்பட்ட காரியத்தில் பார்க்கலாம், ஊழியத்தில் பார்க்கலாம். அப்போ இது போன்ற பலவிதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தத்தளிக்க பண்ணக்கூடிய, நிலை தடுமாறக்கூடிய, சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு நேராக தள்ளக்கூடிய பல விஷயம் வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து போயிடுவோம், நம்ம உடஞ்சி போயிடுவோம், கண்ணீர் விடுவோம். என்ன செய்ய, ஏது செய்ய அப்படின்னு சொல்லி தெரியாத சூழ்நிலை இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தேவன் என்ன செய்கிறாரு? நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா 51 அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம பார்க்குற வார்த்தைப்படி, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையில் நான் பார்க்குறோம். அப்போது இந்த வார்த்தை யாருக்காக கொடுக்கப்பட்டது? எருசலேம் என்கிற அந்த தேவ ஜனங்களுக்காக கொடுக்குறது. எருசலேம்னா தேவ ஜனங்கள். அப்போது அப்படிப்பட்ட அந்த தத்தளிப்பை மாற்றக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஜனங்களுக்கு தேவன் சொல்லுவார், செய்வார் என்று சொன்னால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லவும் முடியும், செய்யவும் முடியும். அப்போது அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் நீக்கி போடுகிறேன்னு சொல்லுதாருன்னா, வாழ்க்கையில் பலவிதமான தத்தளிப்பு வரலாம். அத்தனை தத்தளிப்பையும் அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக, அவர் அற்புதமானவராக, அதிசயங்களை செய்கிறவராக காணப்படுகிறது. ஆகவே நம்ம வாழ்க்கையில் வருகிற தத்தளிப்பெல்லாம் பார்த்துட்டு உலகம் போகிற போக்கப்படி நம்ம போயிடக்கூடாது. தத்தளிப்பை மாற்றுகிற தேவன் கூட இருக்கிறாங்க, அதை விசுவாசிக்க வேணும். சரி, யாருடைய வாழ்க்கையில் தத்தளிப்பு மாற்றினான்னு பார்க்கும்போது தாவீது ராஜாவை பார்க்கலாம். அவன் வாழ்க்கையில் அவன் ராஜாவை ஆவதுக்கு முன்பாக அவன் நிறைய விதமான காரியங்களை என்ன செஞ்சான்? தடுமாற ஆரம்பித்தார், தத்தளிக்க ஆரம்பித்தார். ஒரு புறம் சொந்த சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. சொந்த நாட்டு ராஜா கொலை செய்ய தேடுதார். கூட இருக்கிறவன் நம்பலை, துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்கே பார்த்தாலும் எதிர்ப்பு, எதிரிகள் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. நைட்டு பார்த்தா குகையில் தான் தூங்குதார், காட்டில் தான் தூங்குதார். ஒரு நிலையான இடத்துல கூட்டியிருக்க முடியல. எங்கே பார்த்தாலும் யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழலை தத்தளிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் அவர் கூட இருந்து அந்த தத்தளிப்பை மாற்றக்கூடியவராக இருந்து அவர் என்ன செய்கிறாரு? அதிசயங்களை செய்கிறார். அந்த தத்தளிப்பின் காரியத்தை நீக்கிறாரு. நீக்கின பிறகு அவர் ராஜாதி ராஜாவாக, மன்னாதி மன்னனாக முடிசூட்டப்படுறார். அப்போது இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு தேவஜனமும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், வாலிப சகோதரர்களும் தெரிந்து கொள்ள விஷயம் என்ன சொன்னால், ஊழியமாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதுவாக தான் தெரியும். வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலையில் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்படி வரும்போது என்ன செய்ய, ஏசின்னு கவலைப்படாதீங்க. தேவனை நம்ம சார்ந்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயம் உதவி செய்வார். தாவீது ராஜா தேவனை சார்ந்து கொண்டதுனால அந்த தத்தளிப்பின் காரியத்தை நீக்கி போட்டார். நீ தாவீது ராஜா வாழ்க்கையில் தத்தளிப்பின் காரியத்தை நீக்கி போட்ட தேவன் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில் தத்தளிப்பை மாற்றி போடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தத்தளிப்பை மாற்றக்கூடிய கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை தொடர்ந்து தத்தளிப்பை அகற்ற முன்னேற வேண்டும் என்று சொல்லி, போராட வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்கள் எங்களை வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.